தாவேகா திமுகவின் 2.0 அப்படின்னு நம்ம பல முறை இங்கே சொல்லிட்டு வரோம். அதை ஊர்ஜிதப்படுத்தும் விதமாக என்ன இருக்குன்னா, சாதாரணமாக ஆவின்ல ஒரு பெரிய அளவு முறைகேடு இருக்குன்னு நம்ம நிகழ்ச்சியில் பூத கண்ணாடி நிகழ்ச்சியில் சொல்லியிருந்தோம். தினமலரில் கூட வேற ஒரு ஊழல் நடக்கிற அந்த விஷயம் தினமலரில் கூட அதில் பல முறைகேடுகள் போயிட்டு இருக்குன்னு சமீபத்தில் ஒரு செய்தியாக போட்டிருந்தாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ஆவின்ல பால், தயிர், லஸ்ஸி, மோர் இதெல்லாம் பாலிஃபிலிம் அப்படிங்கிற ஒரு கவரில் தான் இதை அடைக்கிறாங்க. 2029 வரை கிட்டத்தட்ட 20,402 டன் பாலிஃபிலிம் கவர் ப்ரொக்யூர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ரொக்யூர் பண்ணுறப்ப ஒரு டெண்டர் அறிவிப்பாங்க. அந்த டெண்டருக்கு எவ்வளவு மதிப்பீடுல அதை டெண்டர் கோர்ட் கால்ஃபார் பண்றாங்கிறது இருக்கும். ஆனா இந்த முறை அவங்க 400 கோடி செலவு பண்றதா இருக்காங்களா, ஆனா அந்த டெண்டர் மதிப்பீடு எவ்வளவு அப்படிங்கிறத சொல்லாமலே கால்ஃபார் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது செய்தி வருது. இதுல செய்தி அப்படின்னா, ஏற்கனவே அதிமுக திமுகலாம் இதை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட நபருக்கு டெண்டர் கிடைக்கணுங்கிறதுக்காக இது மாதிரி மதிப்பீடு முழுவதுமா சொல்லாம அதை மூடி மறைப்பாங்க. அதே வேலையை தான் தாவேகா செய்திருக்கிறது. இதில் என்ன மாற்றம் அப்படின்னு தினமலர் கேட்டிருக்காங்க. இந்த செய்தியை எப்படி பார்க்க? தாவேகா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு திராவிட மாடலோட நீட்சியாக தான் நம்ம பார்க்க வேண்டியது. இப்போதான் அந்த ஒன்றியம்ங்கிறத கொஞ்சம் மாற்றி இந்திய அரசுங்கிறதுக்கு வந்திருக்காங்க. இவங்க தமிழ்நாடு அரசு, அது இந்திய அரசு. ஏன்னா இந்திய அரசு வேற, தமிழ்நாடு அரசு வேற. ஆனால் அந்த அளவுக்கு இவங்க பிரிவினை பேச மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு சின்ன நம்பிக்கை என்ன எனக்கு இந்த விஜய் அரசு மேலன்னா, மத்திய அரசும் மாநில அரசும் இணக்கமாக இருந்தாதான் இங்கே தமிழ்நாட்டோட வளர்ச்சிக்காக இது செய்ய முடியும். அரசியல் ரீதியாக தாவேகாக்கும் பிஜேபிக்கும் கருத்து வேறுபாடு இருக்கலாம். ஆனால் மத்திய அரசோட இணைந்து செயல்பட்டாதான் இங்கே நல்லது நடக்கும். அதோட இல்லாமல் மூத்த அமைச்சர் செங்கோட்டையன் அவர்களும் எங்களுக்கு எதுவும் பேலன்ஸ் எல்லாம் வைக்கல, கொடுக்க வேண்டிய பணத்தெல்லாம் கரெக்டாக கொடுத்துட்டாங்க. விஜய் கூட சட்டசபையில் நாங்கள் மோடி முட்டி தினமா மத்திய அரசோட மோத மாட்டோம் அப்படின்லாம் சொல்லியிருக்கேன். அதுதான் ஒரு சிறிய நம்பிக்கை. ஒரு வித்தியாசம் அப்படின்னா, மோதல் போக்கை கடைபிடிக்க மாட்டோம், தமிழ்நாடோட வளர்ச்சிக்கு இது பண்ணுவோம். இந்த தாவேகால இருக்கக்கூடிய ஒரு மூத்த நபர் ஒருத்தர், ஒரு பெருசா லைம் லைட்ல இல்லாதவர், அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது இது முடிவுகள்லாம் யார் எடுக்கிறாங்க நீங்க பாத்தீங்கன்னா, ஆதவ் அர்ஜுனாவோ இல்லைன்னா நிர்மல் குமாரோ தான் பிரஸ் எல்லாம் பிரீஃப் பண்றாங்க. எந்த அமைச்சர்களும் பெரும்பாலும் பிரஸ்ஸை சந்திக்கிறது இல்லை. அப்படியே பிரஸ்ஸை சந்திச்சாலும் அது ஒரு பெரிய கான்ட்ரவர்சி ஆகுது. பிரஸ்ஸை சந்திக்கலைன்னா கூட அவங்க கலந்துக்கிற நிகழ்ச்சியே கான்ட்ரவர்சி ஆகுது. இப்படிலாம் இருக்கும்போது இது விஜயோட எண்ண ஓட்டம் என்ன அப்படிங்கும்போது, விஜய் இது வரைக்கும் யாரையும் பெருசா சந்திச்ச மாதிரி தெரியல. விஜயபாஸ்கர் கூட அவரோட தான் நான் இணைவேன்ட்டு கடைசியில குஷி ஆனந்த்கிட்ட தான் சேர வேண்டியது இருந்தது. நாளைக்கு விஜயை பார்த்து நம்ம போட்டோ எடுத்து வெளியில வந்தாதான். இது வரைக்கும் கிட்டத்தட்ட அவர் ஒரு தனி தீவுல தான். காலையில ஆபீஸ் வரா மாதிரி செக்ரட்டரியேட் வராரு. நான் அதை ஒன்றும் விமர்சிக்கிறேன், நல்ல விஷயம் தான். ஃபைல் பார்க்குறாரு, வீட்டுலேயும் ஃபைல் பார்க்குறாரா என்னது அவர் தனிப்பட்ட விஷயம். அவருக்கான நேரங்களை அவர் ஒதுக்கிக்கிட்டோம். நம்ம அதுக்கான அவர் யாரோடனா அவருடைய கேர்ள் ஃப்ரெண்டோட இருக்கலாம், அதெல்லாம் அவருடைய தனிப்பட்ட விஷயம். நாம போய் அதுக்குள்ளெல்லாம் போக வேண்டிய அவசியமும் கிடையாது. அது தேவையில்லை, மக்களுக்கும் அதை பற்றி தேவையில்லை. ஆனால் இன்னி வரைக்கும் தன்னுடைய அரசுக்கு கெட்ட பேர் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல ஒரு எச்சரிக்கையா இருக்காரு அப்படிங்கிறாங்க. அதனால அதிகாரிகள் கைதான் மேலோங்குதுங்கிறாங்க. ஆனா இந்த டெண்டரை பார்க்கும்போது இது அதிமுக திமுகவோட வழியை பின்பற்றி வரும்போது இதுல அமைச்சரோட தலையீடு இல்லாம இருக்குமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி இயல்பாவே எழும். ஏன்னா அதிகாரிகள் மட்டத்துல இதே மாதிரி திமுக அதிமுகவை ஒட்டி இதே வழியில வரோம் அப்படின்னு சொன்னா, நாளைக்கு சிஎம்க்கு பதில் சொல்றது யாரு? நாளைக்கு சிஎம்ஓ சீஃப் செக்ரட்டரியோ இல்லைன்னா கட்சியில் இருக்கக்கூடிய மூத்த தலைவர்களோ இதுக்கு சம்பந்தமான ஒரு பிரச்சனையை கிளப்பினாங்கன்னா அப்ப யார் இதுக்கு பலிகடா ஆவாங்க? இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால என்னுடைய ஒரு சிற்றறிவுக்கு படுறது என்னன்னா, இப்ப பால்வளத்துறை அமைச்சரா இருக்கக்கூடியவர் தான் இதை போடுங்க பார்த்துப்போம், டெஸ்ட், ஒரு ட்ரையல். நாம இந்த ஒரு குரங்கு குட்டியை விட்டு ஆழமாகுதுமாங்கல்ல, அந்த கதையா இதை செஞ்சு பார்ப்போம். இது வடிவேல் கதை தான்.
அவன் வந்து நம்மளை பார்த்து பயந்து ஓடிட்டான்னா அவன் நம்மளுக்கு அடிமை. அவன் நம்மளை பார்த்து பயப்படாம நின்றுட்டான்னா நாம அவனுக்கு அடிமை. அப்படிங்கிற மாதிரி இந்த வடிவேல் ஜோக்கை ஒட்டி தான் இந்த பால்வளத்துறை அமைச்சரோட செயல்பாடு இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து முதல்வர் கவனத்துக்கு போகுமா? முதல்வர் பல்வேறு விதமான தகவல்களையும் சேகரித்து வச்சுக்கிறாரா, இல்லை இரும்பு திரையில தான் இருக்காரா அப்படிங்கிறத நம்மளால கணித்து சொல்ல முடியல. ஆனால் சில நேரங்களில் சில நடவடிக்கைகளை உடனுக்குடன் எதிர்பாராத சில நடவடிக்கைகள்லாம் கூட எடுக்கிறாரு. டெண்டரில் ஒன்றும் பெரிய அளவில் இல்லை அப்படின்னு தான் பத்திரிகைக்காரங்க பரவலாக வந்து இந்த டெண்டரில் இது வரைக்கும் ஊழல் வரல அப்படிங்கிறாங்க. ஆனால் கனிம வளத்தை எவ்வளோ தூரம் இவங்க தடுத்திருக்காங்க, கனிம வளத்தில் தமிழக அரசுக்கு வர வேண்டிய வருவாயை எவ்வளவு தூரம் கஜானாக்கு கொண்டு வந்திருக்காங்க, ஒயின் ஷாப்பில் பாட்டிலுக்கு 10 ரூபாய் நிறுத்திட்டாங்களா, ஒருவேளை அந்த பாட்டிலுக்கு 10 ரூபாய் இன்னைக்கு வாங்கிட்டு இருந்தாங்கன்னா அது கஜானாக்கு தான் வருதா, இல்லை அது பார்ட்டி ஃபண்டுன்னு போகுதா, இல்லை அதை கரூர் கம்பெனிக்கு போகுதா? இந்த மாதிரி அடுக்கடுக்கான கேள்விகள்லாம் இருக்கு. இதை கேட்க வேண்டிய கன்ஸ்ட்ரக்டிவாக கேட்க வேண்டிய அரசியல் கட்சிகளும் இதெல்லாம் கேட்கறத விட்டுட்டு வேற ஏதாவது விஷயங்கள்ல சைட் ட்ராக் பண்ணிட்டு போறாங்க. அதனால இதை பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். இந்த விஷயத்துல வந்து ஏற்கனவே திமுக அதிமுக வழியிலேயே போனாங்கன்னா இது வந்து மக்களுக்கு தான் பாதிப்பை ஏற்படுத்தும், மீண்டும் பால் விலை உயர்வுக்கு வழிகோலும், ஊழலுக்கு வழிகோலும்.